என்ன கொடுமை சரவணா அது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஒரு பாகியலட்சுமி சீரியல் போகிற போக்கில் பல விஷயங்கள் நம்மளை கோவப்படுத்துது, அனாயாக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இனியா இப்போ வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த சூப்பர் சிங்கர் மாதிரி சிங்கிங் காம்படிஷன் வச்சுருந்தீங்கன்னா, பாடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சா டப்பிங் பண்ணுறவங்க வந்து டப் பண்ணிடுவாங்க. டப் பண்ணி நல்ல ஒரு பாட்டையே பாட விட்டுறலாம். ஏன் படத்துலேருந்து கூட பாட்டை பாட விட்டுருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவங்கள வந்து டான்ஸராக தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே வந்து இவங்க ஆடின ஆட்டம் இதுக்கு முன்னாடி ஆடினவங்களோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்களுடைய டான்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா முதல் தடவை காமிச்சும் போதும் சரி. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க தான் வந்து செலக்ட் ஆனாங்க. எல்லாரும் இவங்க மேடைக்கு போகிறாங்க. மேடைக்கு போய் இந்த பக்கம் இதான் என் ஜாடி, இதான் என் மம்மி, வாங்க 2 பேர் ஜோடியாக வாங்க, எங்கள் குடும்பம் திருப்பி ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா, முதல்ல நீ செலக்ட் ஆனதே நான் நம்ப முடியலையம்மா. இதில் இவங்களை வேறு மேடைக்கு கொண்டு போய் ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சோன்னா மேடைக்கு வேறு கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கேன்னு ஒரு நமக்கு சிரிப்பாக தான் வருது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகா அதை பார்த்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இதில் பாக்கியா நடந்துக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவோட வாழ்க்கையில் எல்லா கொடுமையும் பண்ணது கோபிநாத் தான். ஏன்னா இவங்க திருப்பி என்ன சொன்னாங்க, கோபியை திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னாங்க. நான் சமைக்க மாட்டேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பார்த்துக்குங்க, நான் தனியாக வேணால் சமைச்சிங்க, நான் சமைக்க மாட்டேன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. இவங்க தான் சமைக்கிறாங்க. அவர் அந்த வீட்டிலே இருக்கார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க மனசுலேயே ஏதோ வந்து திருப்பி வாழலாம் ஒன்றா, ராதிகா நடுவில் வந்தாங்க நடுவிலே போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, நாங்கள் ஒன்று செஞ்சுட்டோம் திருப்பின்னு சொல்ல நினைக்கிறாங்களா, என்னன்னே நமக்கு புரியல. இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த நமக்கு தான் வந்து தலைவலிக்கிறதே தவிர பாக்கியா இவ்வளோ கொடுமைகளுக்கு பிறகு ஈஸியாக மண்ணு சேர்த்துக்கிட்ட மாதிரி இந்த வீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்தா நமக்கு அலறதா சிரிக்கிறதாங்கிறது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த கதை முடிஞ்சா ஓகே?